இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததாக ரேவதி ரெடியா? வாமா. கண்டிப்பா நீ தான் ஜீப் போ. ஓகே ஓகே. இல்ல இல்ல. இதுதான். எப்படி தெரியும்? இந்த படம் தான். அவர் கரெக்டா எடுத்துப்பாரு. எப்படி எனக்கு புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நீல கலர் புடவை இருந்துச்சுன்னா அதை ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்துருவா. அதனாலதான் நீல கலர் புடவை செலக்ட் பண்ணி வச்சேன். ஐயோ இதான் மேடம். இதான் மேடம். சூப்பர் மலர். சூப்பர். எப்படி மலர்? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? உண்மையே சொல்லுனா சத்தியமா பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா பாண்டிக்கு அதான் கண்டிப்பா பிடிக்கும். புரியல, என்ன சொல்றீங்க? எனக்கு எது பிடிக்காதோ அதான் அவனுக்கு பிடிக்குமே. இந்த கலர் எனக்கு பிடிக்காது, ஆனா பாருங்க கரெக்டா அதே செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் எப்பவுமே இப்படிதான். அவனுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்து ஏன் தலையில கட்டுறதே பொழப்பா வச்சிருக்கான். ஆனா உங்களுக்கு அவர் பிடிக்கும்ல? வேற என்ன தேவை? வண்டர்ஃபுல், வெரி வெரி வெல் டன். Thank you so much மலர். வாங்க. என்னம்மா வந்த உடனே முதல் சாரையா எடுத்துட்டு இதான் சொல்லிட்டீங்க? எனக்கு பிடிச்ச கலர், டிசைன், பார்டர் இது எல்லாமே அவருக்கும் அத்துப்படி. நான் விரும்புறத அவர் எடுப்பாரு, அவர் விரும்புறது தான் நான் எடுப்பேன். அவ்வளவுதான். இவ்ளோ சிம்பிளா இருக்கு சூசிங்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு கடைக்குள்ள வந்த உடனே 500 சேலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சேலை நம்ம எடுப்போம். ஆனா மேடைக்கு வந்த உடனே முதல் சேலை தான் என்னோட ஃபேவரட் சேலை அப்படின்றதுலாம் வேற லெவல் பண்றீங்க. Thank you ma'am, congratulations. சரியான பதில சொல்லிருக்கீங்க. Thank you. இப்போ நம்ம ஜெயிச்சா நமக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு உன் காலேஜ் ஃபீஸ் கட்டலான்னு இருந்தேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கொஞ்சம் வருத்தமாகுது. பரவாயில்ல பாண்டி, விடு. இந்த பணம் இல்லன்னா என்ன? சாமி உண்டியல்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அதோட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம். அடுத்த வருஷம் பணம் சேர்ந்ததும் காலேஜ்ல சேர்ந்துடுறேன். அதுக்காக சொல்ல மலரே, நீயும் உங்க அப்பாவும் சேர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போகுமே. அதை நினைச்சாதான் லைட்டா. மலரே, இந்த காலேஜ்ல ஏதாவது டைம் வாங்க முடியுமா? ஏய், ஒரு 4-5 மாசத்துல எப்படியாவது நான் ஊட்டி பற்றி எப்படியாவது கட்டிடுவேன். இல்லடா, நாளைக்கே கட்டணும். இல்லனா சீட்டு கைய விட்டு போயிடும். அந்த 15 மினிட்ஸ்ல உங்க மனசுல உங்க மனைவி கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் அழகாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் அந்த கடிதங்கள், கவிதைகள் அதை நாங்க படிப்போம். அதுல யாருக்கு சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கு 60 மதிப்பெண்களும் தரப்படும். ரெடிங்களா? வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜோடி. அண்ட் நம்மளுடைய கடைசி ஜாக்பாட் சுற்றில் நம்ம இருக்கோம். கணவர்கள் எல்லாம் அவங்களுடைய மனசுல இருக்க அன்பான வார்த்தைகள், கவிதைகள், கடிதங்கள் எல்லாம் அவங்க மனைவிக்காக எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ, இங்க பாருங்க, உழுந்து உழுந்து கவிதை எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. 5 4 3 2 1 டைம் அப். ஓகே, நீங்க எழுந்துருங்க. எல்லாருமே பார்த்த மாதிரி சொல்லுங்க. படிக்கட்டுமா? மைக் கொடுங்க. அன்பே, நான் சத்தமிடும் சில்லறை காசு. என் மதிப்போ குறைவு, ஆனால் நீ அமைதியாக இருக்கும் நோட்டு. உன் மதிப்போ எனக்கு நிறைவு. கீற்று இருக்கும் வரைதான் ஓலைக்கு மதிப்பு, பணம் இருக்கும் வரைதான் மனிதனுக்கு மதிப்பு. அன்பே, நீ என் அருகில் இருக்கும் வரைதான் எனக்கும் மதிப்பு. ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி தாத்தாவின் சிரிப்பிற்கு அடுத்து, ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி தாத்தாவின் சிரிப்பிற்கு அடுத்து நான் மிகவும் ரசிப்பது உன் சிரிப்பை மட்டும்தான். பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும், பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும். அன்பே, உன் சிரிப்புதான் எப்போதுமே என்னை கொல்லும். கொய்யா மரத்துல இருக்கும் காய்
கொய்யா மரத்துல இருக்கும் காய், புளிய மரத்துல இருக்கும் பேய், புளிய மரத்துல இருக்கும் பேய். நான் உனக்கு தாய், நானே உனக்கு தாய். நீ எனக்கு செய், நீ எனக்கு செய். படுக்க தேவை பாய், கால் நீட்டி படுக்க தேவை பாய். அடங்கச்சா. கால் நீட்டி படுக்க தேவை பாய். உமா, நீ மட்டும் உம்முன்னு சொன்னா நான் உன் காலடியில் இருக்கிற நாய், நான் உன் காலடியில் இருக்கிற நாய். உமா, இது கவிதையா? ஹைக்கூ கவிதைங்க. ஐயோ, கவிதை மாதிரி இருந்தது. அது ஹைக்கூ கவிதை மாதிரி இல்ல. ஆனா உங்க மனசுல இருந்ததை ரொம்ப அழகா எழுதிட்டீங்க. எல்லாத்தையும் திருப்பி சொல்லுவா. இல்ல போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு. மைக்கு கொடுங்க. தண்ணி பட்டா ஷாக் அடிக்கும். உட்காந்துருங்க. தங்கராஜ், நீங்க தயவு செய்து ஷாக்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். வாங்க வாங்க. நட்சத்திரங்களை தூசி தட்டி நான் நல்ல வீடு செய்வேன். உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். ஏ பெண்ணே, தினம் நீ செல்லும் பாதையில் முள் இருந்தால் நான் பாய் விரிப்பேன். என்னை நான் நம்புகிறேன். ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. ஆனா ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே வைரமுத்து ஐயா இதை எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல மேடம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட வரிகளா? ஆமா மேடம். அப்படின்னு வச்சுக்கலாம். திடீர்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரமா உங்களை எப்படி வச்சுப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு கவிதை கூட உருப்படியா எழுத தெரியல, நட்சத்திரங்களை தட்டி வீடு செய்வாராம். மூஞ்ச பாரு. ச்சே. மைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ். பாண்டி, நம்பிக்கை நாயகனே, சொல்லுங்க. நூறு பாலைகளின் விரிவெளியே, ஒரு தூசி துணுக்கில் பரப்பி விட்டாய். 7 சாதாரங்களின் நிறையெல்லாம் ஒற்று துளியில் நிரப்பி விட்டாய். நீர்த்துளி, மலை, அலை, சுழல், நுரை வெள்ளம் எல்லாம் ஒரே நதியின் முகங்களே. இதில் நான் எனது என்று பீத்திக் கொள்வது ஒன்றை மட்டுமே. என் எழுதுகோலிருந்து பெருகும் ஒவ்வொரு கவிதையும் ஓர் அங்கலைப்பாய். என் புல்லாங்குழலிருந்து கசியும் ஒவ்வொரு ஸ்ருதியும் ஒரு காதல் பாடல். மலர், கவிதை போல என்னை கட்டாயப்படுத்தி தழுவிக்கொள்ள செய்தவள்.